அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டாய்லெட் கிளீனர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். டாய்லெட் கிளீனர் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபார்முலா. அது அதில் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்துருப்பேன். அது இந்த மாதிரி பாட்டில்லாம் விற்பதுக்கு உண்டான ஃபார்முலா அது. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி வீட்டில் இருந்த பெண்கள் சிறு தொழிலாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதை இந்த மாதிரி பாட்டில்லாம் அவங்க விற்பனை செஞ்சாவே போதும். வீட்டிலேருந்தே தயார் பண்ணி சேல் பண்ணுறவங்களுக்கு இந்த பாட்டிலே போதும். இந்த மாதிரி பாட்டில் தேவையில்லை அவங்களுக்கு. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். இந்த பாட்டிலுக்கு ஃபார்முலாவில் கொஞ்சம் மெட்டீரியல்லாம் நான் கம்மியாக சேர்த்துருப்பேன். ஏன் அப்படின்ட்டா இந்த பாட்டில் கொஞ்சம் இதெல்லாம் ஆசிட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்தா இந்த பாட்டில் தாங்காது, ஓட்டை விழுந்துடும். அதனால் ஒரு கம்மியான மெஜர்மெண்ட்டில் இதை இன்றைக்கி டாய்லெட் கிளீனர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் ஸ்டிக்கரோட உங்களுக்கு 20 ரூபா வரைக்கும் வரும். இந்த மாதிரி பெட் பாட்டில் உங்களுக்கு 1 லிட்டர் பாட்டில் இந்த மாதிரி மூடியோட 5லேருந்து 6 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதிகபட்சமாக 6 ரூபாய்க்குள்ளே தான் வரும். உங்களுக்கு 14 ரூபா செலவு குறையும். இந்த பாட்டிலை விட இந்த பாட்டிலில் 14 ரூபா செலவு உங்களுக்கு குறையும். நீங்கள் வீடு வீடாக சேல் பண்ணுறவங்களுக்கு இந்த பாட்டிலே போதும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பவுலில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது 1 லிட்டர் டாய்லெட் கிளீனருக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். நான் ஒரு குத்துமதி பார்த்தேன். இதில் நான் எல்லாம் சேர்த்துறேன். இருந்தாலும் நீங்கள் 1 லிட்டருக்கு உண்டான மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கிலோவுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ 500 கிராம் தண்ணிக்கு 1 சிட்டிகை அளவோட கம்மியான அளவு கலரை சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா அந்த கலரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்தனேன். இருந்தாலும் கலர் கொஞ்சம் அதிகமாக விழுந்துருக்குது. நீங்கள் 500 கிராம் தண்ணிக்கு 1 சிட்டிகை அளவோட கம்மியாக கலர் சேர்த்துக்குங்க. இப்போ 50 கிராம் ஆசிட் திக்னர் நீங்கள் சேர்த்துக்குங்க. 500 கிராம் தண்ணிக்கு 50 கிராம் ஆசிட் திக்னர் சேர்த்துக்குங்க. நீங்கள் இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா தயாரிப்பு செலவு 20 ரூபா வரைக்கும் வரும். நீங்கள் பெட் பாட்டில் வாங்கிட்டீங்க அப்படின்ட்டா ஃப்ளிப் மூடியோடு வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு 6 ரூபா வரும். உங்களுக்கு அடக்க செலவு வெறும் 26 ரூபா தான் வரும். நீங்கள் 80லேருந்து 100 ரூபா வரைக்கும் அதை விற்கலாம். கடையில் பிராண்டட் ஐட்டம் 1 லிட்ரு 150லேருந்து 180 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இப்போது நான் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நான் சேர்த்துருக்கேன். இது 450 கிராம் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போது இந்த டாய்லெட் கிளீனர் ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு அடக்க செலவு 26 ரூபா வருது. நம்ம 100 ரூபாய்க்கு விற்றாலும் 75 ரூபா 74 ரூபா இது நமக்கு லாபம் இருக்குது. அப்படின்ட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 300% இதில் நமக்கு லாபம் இருக்குது. நீங்கள் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ஒரு கேனாக வாங்கிங்க. 35 லிட்டர் கேன் வரும். அப்போ தான் உங்களுக்கு விலை கட்டுப்படியாகும். அதை விடுத்து நீங்கள் சில்லறையாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகாது.
இந்த தொழிலுக்கு எந்த மிஷினும் தேவையில்லை. பழைய பெயிண்ட் வாளி ஒரு 2, 3 வாளி இருந்தாவே போதும். முதலீடும் உங்களுக்கு அதிகமாக தேவையில்லை. ஒரு ரூ. 2000 இருந்தாவே போதும். ரூ. 2000 அப்படிங்கிறத ரொம்ப அதிகம்தான். ரூ. 2000 இருந்தாலே போதும். பெண்கள் இதை வீட்டிலிருந்தே தயார் பண்ணி மாதம் ரூ. 20,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.